ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம நலங்கு மாவு சோப்பு செய்ய போகிறோம். ஸோ அந்த நலங்கு மாவு சோப்புக்காக ஒவ்வொரு ஐட்டம்ஸாக வந்து நம்ம இங்கே வந்து ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் எல்லாமே வந்து நம்ம அளவு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நலங்கு மாவை இன்ஃப்யூஸ் பண்ணி வச்சுருக்கோம். கோகோனட் ஆயில் அப்படின்னா வெறும் கோகோனட் ஆயில் கிடையாது, இன்ஃப்யூஸ்டு கோகோனட் ஆயில். நலங்கு மாவு இன்ஃப்யூஸ் பண்ண கோகோனட் ஆயில். நெக்ஸ்ட்டு ஆலிவ் ஆயில், நலங்கு மாவு இன்ஃப்யூஸ் பண்ண ஆலிவ் ஆயில். ஸோ எல்லாத்துலேயுமே நலங்கு மாவு இருக்கணும், அப்போ தான் வந்து அதனுடைய ஃபுல் பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டர் ஆயில் எல்லாமே வந்து அளவு எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாம் ஆயில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லை சொல்யூஷன் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து ஃப்ராக்ரன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நலங்கு மாவு பவுடர் வந்து கலந்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ இது ஒவ்வொன்றா வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கோகோனட் ஆயில் வந்து இன்ஃப்யூஸ் பண்ண கோகோனட் ஆயிலை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம நலங்கு மாவை போட்டு இன்ஃப்யூஸ் பண்ணதுனால ஸோ ஏதாவது இருக்க போகுது அதில் அப்படின்றதுக்காக இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில். ஸோ ஆலிவ் ஆயிலும் வந்து நலங்கு மாவோடு இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கிறோம், அதனால் இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே அளவு வந்து கரெக்டாக வந்து இருக்கணும், அப்போ தான் வந்து சோப் வந்து நமக்கு நல்லா வரும். ஸோ இதை நம்ம வந்து இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம்னா ஏதாவது அதில் திப்பி மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்துடும். ஸோ சோப் இன்னும் வந்து கிளியராக இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி ஆயிலில் இன்ஃப்யூஸ் பண்ணி நீங்கள் செய்யும்போது அதனுடைய ஃபுல் பெனிஃபிட்ஸும் வந்து நமக்கு கிடைக்கும். வெறும் நலங்கு மாவு சோப்புன்றதுனால ஒரு 2 ஸ்பூன் நலங்கு மாவு மட்டும் போட்டு நம்ம பண்ணோம்னா அதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து அவ்வளோவும் நமக்கு கிடைக்காது. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வந்துருச்சு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாம் ஆயில். இது வந்து நம்ம இதில் வந்து நலங்கு மாவு இன்ஃப்யூஸ் பண்ணலை. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாகவே இதில் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் கேஸ்டர் ஆயில் வந்து வச்சுருக்கோம். இந்த கேஸ்டர் ஆயிலும் இதில் ஊற்றிடணும். அடுத்தது இப்போ தான் ரொம்ப முக்கியமானது, நம்ம வந்து லை சொல்யூஷன் வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த லை சொல்யூஷனை வந்து எப்போ நம்ம ஆட் பண்ணாலும் ஃபில்ட்ரு பண்ணி தான் ஆட் பண்ணணும். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம கையிலே வந்து மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா குறைஞ்சது வந்து நம்ம 30 to 40 minutes வந்து இதை நல்லா வந்து கலக்கணும். கலந்தால் தான் வந்து மேலே வந்து அந்த ட்ரேஸ் வந்து நமக்கு தெரியும். நம்மக்கிட்ட பிளெண்டர் இருந்தால் நம்ம பிளெண்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளாக் வைஸாக வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கிளாக் வைஸாகவே பண்ணிட்டு வரணும். இல்லை நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸாக வந்து ரொட்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணணும். ஸோ இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்ட்டு பண்ணக்கூடாது. ஆஃப் பண்ணுங்கள். ஸோ நம்மகிட்ட பிளெண்டர் இருக்குது அப்படின்னா நம்ம பிளெண்டரில் கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து லெமன் கிராஸ் எசென்ஷியல் ஆயில் எடுத்திருக்கோம். இந்த லெமன் கிராஸ் எசென்ஷியல் ஆயிலில் நம்ம வந்து நம்மளுடைய நலங்கு மாவு பவுடர் போட்டு கலந்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ அதில் வந்து கொஞ்சம் இடையிலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து கலந்துடுறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம இதை சுற்றி விட்டோம் அப்படின்னா அதில் வந்து அந்த கிளேஸ் வந்து தெரியும். இங்கே பாருங்கள், இது கிட்ட பாருங்கள். இப்போ நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம இதில் ஒட்டுறது வந்து தெரியணும். இதில் தெரியுது, அந்த அச்சு வந்து தெரியணும். தெரியல அப்படின்னா நம்ம இதை வைக்கணும். அது வர வரைக்கும் பண்ணணும். இதை பாருங்கள், இப்போ வருது பாருங்கள், அச்சு வருதா? நம்ம போட்ட அச்சு அதில் தெரியுது பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம மோல்டில் ஊற்றிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு அந்த கிளேஸ் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் இதில் ஊற்றுறேன் பார்த்தீங்களா? இந்த ஊற்றுறது வந்து அதில் வந்து இப்படி அச்சு தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் கரெக்டான பக்கம். ஸோ இதுக்கு மேலே வச்சோன்னா ரொம்ப கட்டியாயிரும். இப்போ நம்ம வந்து ஊற்றிடலாம். நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம ஒவ்வொன்றா வந்து அந்த மோல்டுலேருந்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பெரிய அந்த 1 மோல்டு, அந்த 1 kg மோல்டு மாதிரி அப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த ஷேப் வந்து வரும். கட்டர் வச்சு பண்ணும்போது இந்த மோல்டில் எடுக்கும்போது கொஞ்சம் ஷேப் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். ஆனால் சோப்போட குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்கும். ஸோ ஷேப் முக்கியமாக, குவாலிட்டி முக்கியமான, குவாலிட்டி வந்து எப்போவுமே வந்து நமக்கு பக்காவாக கிடச்சிரும். இது வந்து உள்ளேருந்து எடுக்கும்போது சம்டைம்ஸ் அந்த சைடில் வந்து ஒட்டிக்கும். ஸோ அதனால் அந்த ஷேப் வந்து இப்படி இருக்குது. நம்ம பண்ணது ரொம்ப அழகாக வந்திருக்கு சோப்பு. ஸோ இந்த சோப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 டே ஃபுல்லாக விட்டுட்டு தான் நம்ம எடுத்தோம். அந்த சைட்லலாம் ஒட்டியிருக்கு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒட்டுனதுனால என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த ஷேப் வந்து அவ்வளோ ப்ராப்பராக நமக்கு வரல. இது வந்து இப்போ 1 மந்த், இதுக்கு க்யூரிங் டைம் வந்து 1 மந்த்து. இப்போ வந்து நம்மளால் இதை யூஸ் பண்ண முடியாது. 1 மந்த் கழித்து தான் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். அதனால் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஒரு ட்ரேயில் வச்சுட்டு ஒரு நேம் எழுதிட்டு இந்த டேட், இன்றைக்கி டேட் போட்டுட்டோம் அப்படின்னா 1 மந்த் கழித்து நம்ம வந்து இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃபுல் பியோரான நமக்கு சுத்தமான செக்கு எண்ணெய், எல்லாமே செக்கு எண்ணெயில் பண்ண நமக்கு நலங்கு மாவு சோப் வந்து ரெடி ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் வேணுமோ புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நலங்கு மாவு டைரெக்டாக டெய்லி யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு நலங்கு மாவு சோப் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ இதனுடைய வெயிட் ஒவ்வொரு சோப்புக்கும் வைக்கிறோம் பாருங்கள், எல்லாமே வந்து 100க்கு மேலே தான் இருக்கும். ஆனால் 1 மந்த் கழித்து கொஞ்சம் 1 or 2 அதனுடைய இது வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கிறது வந்து இன்னும் உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ஈரம்லாம் காய காய இன்னும் கொஞ்சம் வந்து இது கம்மியாக இருக்கும். பட் எக்ஸாக்டாக நமக்கு எப்படி இருந்தாலும் ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு 100 அந்த கிராம் கிட்ட நமக்கு ஒவ்வொரு சோப்புமே வந்து கிடச்சிரும். ஸோ 1 மந்த் கழித்து இந்த சோப் வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த நலங்கு மாவு சோப் வேணும் அப்படின்றவங்க இப்போயே ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க. இது ஏற்கனவே புக் பண்ணவங்களுக்காக பண்ணது தான். ஸோ நீங்கள் இப்போ ப்ரீ புக் பண்ணால் தான் 1 மந்த் கழித்து உங்களுக்கு சோப் வந்து உங்கள் கையில் வந்து சேரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். புக் யுவர் ஆர்டர்ஸ். தேங்க்யூ.